ஹாய் ஆல், இதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு லாங் வீடியோ. ஸோ பிரியாணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க. எல்லாத்துக்கும் பிரியாணி செய்ய தெரியும். ஸோ இது என்னுடைய ஸ்டைல் பிரியாணி. நான் காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே செஞ்சுட்ருக்கேன். ஸோ அப்போலேருந்தே எல்லாத்துக்கும் நான் செய்கிற பிரியாணி ரொம்ப பிடிக்கும். கட் பண்ணு. இது வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செய்வேன். என் குழந்தைக்கு வந்துட்டு காரம் கம்மியாக, ஸோ அந்த மாதிரி வேணும். இது நான் ரொம்ப ஸ்பைசஸ் அதிகமாக செய்வேன். ஸோ இப்போ காரம் கம்மியாக, என்னோட ஹஸ்பண்ட்க்கும் அப்படி தான் பிடிக்கும். அதனால் காரம் கம்மியாக குக்கரில் ½ kg நம்ம எப்படி செய்யணுமோ அந்த மாதிரி சார் எல்லாத்துக்கும் பிரியாணி செய்யணும், செய்ய தெரியும். எல்லாத்துக்கும் பிரியாணி செய்ய தெரியும். இருந்தாலும் எல்லாத்துக்கும் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதனால நம்ம பிரியாணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். என்னோட கிச்சன்லாம் கொஞ்சம் மெஸியாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் இக்னோர் பண்ணிடுங்க. ஏன்னா 3 days சரியான கோல்டு. அம்மா வீட்டில் தான் சாப்பிட்டு இருந்தோம். இன்னைக்கு தான் பிரியாணி செய்யணும். எனக்கு பார்த்தாவே தெரியும் இது நோயாளி பொண்ணாட்ட இருக்கேன்னு. அதையும் இக்னோர் பண்ணிடுங்க. இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டேன். எப்பவும் சின்ன வெங்காயம் தான் போடுவேன் அரைச்சி. எனக்கு பெரிய வெங்காயம் என்ன கோல்டுனால அரைக்க முடியல, உடிக்க முடியல. ஸோ அதனால பெரிய வெங்காயம் இந்த பவுல் ஃபுல்லாக. ஸோ இது ஒரு 250 கிராம் வரும். அதுக்கப்புறம் இதோட மெயின் சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸே இதுதான். ஸோ இது எல்லா ஸ்பைசஸும் போட்டு அரைச்சிடுவேன் நான். ஸோ அரைச்சி போட்டால் தான் நம்ம கடையில் உள்ள ஸ்பைசஸ் எதுவும் ஆட் பண்ண மாட்டேன். நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள். ஸோ இது நான் ஆட் பண்ணல, அவ்வளோதான். இங்கே வாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக ஆகும். ஸோ அப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணணும். இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணணும். இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே நல்லா சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ஃபுல்லாக நல்லா ஒன்று சேர்ந்து எண்ணெய் பிரியும். ஸோ அப்போ தான் இந்த பிரியாணிக்கு ஒரு டேஸ்ட்டே கொடுக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். நான் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் அதிகமாக தான் போடுவேன். நான் கம்மியாக போடுறதுனால இந்த ஸ்டேஜில் நான் தக்காளி போட்டிருக்கேன். பாஸ் பண்ணிக்கிறேன். தக்காளி நான் கொஞ்சம் அதிகமாக போடுவேன். ஏன்னா நான் காரெல்லாம் கம்மியாக போடுறதுனால தக்காளி கொஞ்சம் அதிகமாக போடுவேன். நான் நல்லா அப்படியே சட்னி மாதிரி ஆகணும். அதான் இதோட கன்சிஸ்டன்சி. நல்லா சட்னி மாதிரி ஆகணும். அப்போ நம்ம சிக்கனை எடுத்து போட்டுருவோம். அதில் வந்துட்டு நம்ம உப்பு ஆட் பண்ணணும். நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா வேகும். ஸோ தக்காளி எந்த அளவுக்கு அந்த மசாலா ஐட்டம்லாம் நல்லா வேந்து அந்த எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வருதோ அப்போ தான் பிரியாணி சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி எல்லாத்தையும் நான் முன்னாடி சொல்லிட்டேன். எல்லாருக்கும் பிரியாணி செய்ய தெரியும். ஸோ என்னோட ஸ்டைல் பிரியாணி, என் ஃபேமிலி ஸ்டைல் பிரியாணி. என் ஃபேமிலிக்கு என்ன பிடிக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம போயிருக்கோம். சிக்கன் ஆட் பண்ணிட்டேன். சிக்கனும் இந்த தக்காளி கிரேவி எல்லாம் ஒன்றா நல்லா வேகணும். டம்ளரில் நான் வந்து 2 டம்ளர் ரைஸ் எடுத்தேன். ஸோ 1:2. ஸோ ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ இதில் உள்ள மசாலாஸ் கொஞ்சம் இருக்கா, அதையும் கொஞ்சம் அதே இதுக்கு வீண் பண்ணுவாங்க. நான் 2 டம்ளர் ஊற்றிருக்கேன். இன்னும் 2 டம்ளர் ஊற்றணும். இப்போ 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா பாயில் ஆகணும். ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பிரியாணிக்கு வந்து நமக்கு டேஸ்ட் கொடுக்காது. இதோட இந்த தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகணும், எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் காரம், எனக்கு வந்து காரம் போதும். நான் உப்பு இல்லைன்னா லெமன் வந்துட்டு நான் பார்த்துட்டு நான் புரிஞ்சு வரணும். எனக்கு அந்த உப்பு பத்தலை, அதனால உப்பு மட்டும் போட்டுறேன். மிக்ஸியை எடுத்துட்டு நான் ½ லெமன் மட்டும் ஊற்றுறேன். ½ லெமன் மட்டும் யூஸ் பண்ணுறேன்.